வணக்கம். டாடா ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 51 பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். குஜராத் டைட்டன்ஸ் சன்ரைசர் ஹைதராபாத்துக்கான ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம யார் யாரெல்லாம் விளையாடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஃப்ரைடே நரேந்திர மோடி ஸ்டேடியம் இரவு 7:30 மணிக்கு குஜராத் டைட்டன் அண்ட் சன்ரைசர் ஹைதராபாத். இங்கே இருக்கிறது எல்லாமே ஸ்கோர் கார்டு. 217 ஃபார் 6, 196 ஃபார் 8, 232 ஃபார் 5, 204 ஃபார் 3. இதெல்லாம் நரேந்திர மோடி ஸ்டேடியம். இந்த இடத்துல இருக்கும் நரேந்திர மோடி ஸ்டேடியம். இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல ஜிடி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சாய் சுதர்ஷன் பொறுத்த வரைக்கும் 82, 63, 74, 36 எல்லாமே ஒரு நல்ல ஸ்கோர் இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம். ஸோ இவர் ஒரு நல்ல பிக். மொத்தமே ஒரு 3-4 பிளேயர் தான் இதில் வராங்க டிஃபால்ட்டாக. அதை நம்ம பார்க்கிறோம். சுப்மன் கில் 2 ரன்கள், 38 ரன்கள், 33 ரன்கள், 7 ரன்கள் தொடர்ந்து ஃபிளாப் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஜாஸ் பட்லர் 36, 39, 54 and 97. உங்களுக்கே தெரியும் யாரை பிக் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஷாருக் கானுக்கு லாஸ்ட் மேட்ச் வாய்ப்பு கிடைக்கல. கடைசி 3 மேட்ச் 36, 9, 6. ஷேர்ன் ரூதர்ஃபோர்டு 7, 18, 46, 43. இவர் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர். மீதி எல்லாருமே ஒஸ்ட் தான். வேற யாருமே பேட்டிங்க்கு பேர் போனவங்க இல்லை. அதே மாதிரி இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா ஒரு இம்பாக்ட் அண்ட் ரஷீத் கான் ஒரு இம்பாக்ட். இந்த 2 பிளேயர் தான் இம்பாக்ட். இங்க இருக்கிற 4 ஸ்கோர் கார்டு பார்த்துருக்கோம். ரெண்டாவது ஜிடி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. 3 விக்கெட், 5 விக்கெட், 8 விக்கெட், 6 விக்கெட் எல்லா ரேஞ்சிலையும் விக்கெட்டுகள் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் 217க்கு 6. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 200 ரன் அடிச்சிடுறாங்க. செகண்ட் பேட்டிங்ல 19.2ல 159க்கு ஆப்போனட் RR காலி. ரெண்டாவது மேட்ச் பாருங்க 196, இவங்க 160க்கு காலி மும்பை இந்தியன்ஸ். இது எல்லாமே எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 9 ஏப்ரல், 29 மார்ச். பிகினிங்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்கு ஃபேவராக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 243 ஃபார் 5 பஞ்சாப் கிங்ஸ், இவங்க 232 ஃபார் 5. அதுக்கப்புறம் 19 ஏப்ரல் 203-8, இவங்க 204க்கு 3. சேசிங்ல பாருங்க வின் பண்ணியிருக்காங்க. டி ஃபேக்டர் இது எல்லாமே வருது. சேசிங்ல வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சேசிங்ல வரும்பொழுது இதுல தான் பட்லர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் அடுத்ததான் நம்ம ட்ரீம் டீம் பார்ப்போம். போலர், பேட்டர், கேப்டன் வைஸ் கேப்டன், கீப்பர், போலர், கீப்பர், போலர். எந்த பேட்டர்ன் அதிகமாக கேப்டன் வைஸ் கேப்டன் வருதுன்றது நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பேட்டர், கீப்பர், பேட்டர், போலர், பேட்டர், கீப்பர், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பேட்டர், ஒரு பேட்ஸ்மேன், ஒரு போலர், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு போலர், ஒரு பேட்ஸ்மேன், ஒரு போலர், ஒரு பேட்ஸ்மேன், ஒரு போலர், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு போலர், ஒரு போலர், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு ஆல்ரவுண்டர். நேற்று நடந்த சென்னை மேட்ச் ஒரு போலர், ஆல்ரவுண்டர், பேட்டர். இப்போ நீங்க இதை பார்த்ததுல இதெல்லாம் ஒரே சாம்பிள். இந்த சாம்பிள் பார்த்ததுல நீங்க பார்த்தது என்ன? பேட்ஸ், போலர், ஆல்ரவுண்டர், அப்படி இல்லைன்னா ஆல்ரவுண்டர், போலர். இதுதான் நிறைய வந்திருக்கு. இந்த பேட்டிங் ஒரு 2 தான் வந்திருக்கு. மீதி எல்லாமே என்ன நடந்திருக்கு? போலரு, பேட்டரு, ஆல்ரவுண்டரு, போலரு, ஆல்ரவுண்டர். ஆக மொத்தம் ஒரு ஆல்ரவுண்டர், சாம் கரன் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு போலர், 2 ஆல்ரவுண்டர், இங்க 2 பேட்டர். இங்க பாருங்க, பும்ரா ஒரு போலர், அதே டீம் ஆல்ரவுண்டர். குருணால் பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு போலர். ஹர்ஷல் பட்டேல் ஒரு போலர், ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ இங்க எல்லாமே பாருங்க ஒரே டீம். அப்போ 20 டீம் போடுறவங்க என்ன பண்ணணும்? ஒரு பேட்ஸ்மேன், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு போலர், ஒரு ஆல்ரவுண்டர். இதுதான் காம்பினேஷன்ஸா இருக்கு. முகேஷ் குமார் ஒரு போலர், மார்க்ராம் ஒரு ஆல்ரவுண்டர். இவர் ஒரு போலர், இவர் ஒரு பேட்டர், இவர் ஒரு போலர், இவர் ஒரு பேட்டர். இதுதாங்க சினாரியோஸ். இப்போ எல்லாமே இப்படிதான் நடக்குது. இதை பேஸ் பண்ணி இதை ஒரு ஐடியாவா வச்சு நீங்க நல்ல டீம்ஸை கிரியேட் பண்ணுங்க. பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துருவோம். பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச் 7 வின்,
ஆர்சிபி டாப்ல இருக்காங்க, பஞ்சாப் 2வது இடம், மும்பை 3வது இடம், ஜிடி 4வது இடம். ஸோ 4வது இடத்துல இருக்கிற ஜிடி 9வது இடத்துல இருக்கிற எஸ்ஆர்ஹெச் கூட மேட்ச் பேட்டில் வந்து நடக்க போகுது. இதுதான் வந்து காம்பினேஷன்ஸ். இந்த ஸ்டேடியம் ஒரு ஹை ஸ்கோர் வென்யூ ஸ்டேடியமா இது வரைக்கும் இருக்கு. எல்லா மேட்சஸுமே 200 200 200 இருக்கு. ஆப்போனன்ட் டீம் தான் 150 160 அப்படின்னு ஆல் அவுட் ஆகுறாங்க. அப்கமிங் 5 மேட்சஸ் பாருங்க. அப்கமிங் 5 மேட்சஸ்ல சின்னசாமி ஸ்டேடியம் ஆர்சிபி, சென்னை சூப்பர் கிங்ஸ், பெங்களூர் ஸ்டேடியம், ஈடன் கார்டன் ஸ்டேடியம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராஜஸ்தான் ராயல், தர்மசாலா பஞ்சாப் கிங்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயிண்ட், ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் சன்ரைசர் ஹைதராபாத், டெல்லி கேபிட்டல், வான்கடே மும்பை குஜராத். இதுதான் அப்கமிங் உடைய 5 மேட்சஸ். இந்த 5 மேட்சஸ்க்கான ஃபுல் ப்ரிவியூவும் நம்ம பார்ப்போம். நரேந்திர மோடி ஸ்டேடியம் உடைய ஸ்கோரிங் பேட்டர்ன் பிலோ 150 8 முறை, 151 to 169 9 டைம்ஸ், 170 189 9 முறை, அபவ் 120 9 முறை. ஸோ ஹை ஸ்கோரிங் வெனியூவா மாறிக்கிட்டே வருது. அபவ் 190ல நிறைய மேட்சஸ் போகுது. பேட்டிங் செகண்ட் அதிக முறை வின் பண்ணியிருக்காங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 14 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஸ்கோரே 170 அண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் 233 அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் 89க்கு 10, ஃபாஸ்ட் 66, ஸ்பின்னு 29. இது எல்லாமே 2024 ஸ்கோர் கார்டு. இந்த ஸ்கோர் கார்டு வந்து இப்போ நமக்கு தேவைப்படாது. ஒரே மேட்சுக்கான சம்மரி பார்ப்போம். இங்கே வந்து ஓப்பனர் ஒருத்தர் அடிச்சிருக்காரு, ஸ்ரேயஸ் ஐயர் 97 ரன் அடிச்சிருப்பாரு. இங்கே வந்து ஷஷாந்த் சிங் ஒரு 44 ரன் அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் ஒரு 33 அண்ட் ஜாஸ் பட்லர், ரூதர்ஃபோர்டு. இப்போதைக்கு சாய் சுதர்ஷன், பட்லர் வந்து டிஃபால்ட். கில்லு ஒரு 50-50%, ஷேன் ரூதர்ஃபோர்டு இதுவும் 50-50%. ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச்சு. டோட்டலாக 5 மேட்ச், ஜிடி 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, சன்ரைசர் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம். பட்லர், சாய் சுதர்ஷன் மஸ்ட் பிக். கில் வந்து மெயினான ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் இருப்பார். பிரசித் கிருஷ்ணா அண்ட் ரஷீத் கான் வந்து ஒரு மெயினான பிக்காக இருப்பாங்க. டாப் ஆர்டர் 4 பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா பிக் 3 பேட்ஸ்மேன். அதே மாதிரி போலிங் பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், ரஷீத் கான். இதுதான் வந்து காம்பினேஷன்ஸ் ஜிடியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி செகண்ட் பேட்டிங்காக டாப் ஆர்டர் 4 பேட்ஸ்மேன்ல 3 பேட்ஸ்மேன். பிரசித் கிருஷ்ணா டெத் ஓவரில் போடக்கூடியவர், ரஷீத் கான் அண்ட் சிராஜ். எஸ்ஆர்ஹெச் உடைய டாப் ஆர்டர் பார்ப்போம். நல்லா பேட்டிங் பண்ற டீம்ஸ். ஹென்ரிக் கிளாசன் அவர் 5வது 4வது இறங்கி எஸ்ஆர்ஹெச் உடைய லீடிங் ரன் ஸ்கோரரா இருக்காரு. ஹென்ரிக் கிளாசன் இவர் வந்து கம்பல்சரி கீப்பிங்ல கேச்சஸ் பிடிப்பாரு. பேட்டிங்ல ஒரு 30-20 ரன் அடிச்சாருமே ட்ரீம் டீம்ல உள்ள வந்துருவாரு ஹென்ரிக் கிளாசன். டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு ஆவரேஜா ஆடிக்கிட்டு இருக்காரு. அதே தான் அபிஷேக் சர்மா, அப்புறம் அன்கித் வர்மா, இஷான் கிஷான் ஒரு மேட்ச் 100 அடிச்சதோடு சரி. அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபார்மன்ஸும் இல்லை. இவர் நிதிஷ்குமார் ரெட்டி 152 ரன்கள். பேட் கமின்ஸால பேட்டிங்ல கான்ட்ரிபியூஷன் இல்லை. அப்போ இதுல யார் மெயின் பார்த்தீங்கன்னா ஹென்ரிக் கிளாசன், டிராவிஸ் ஹெட் டிஃபால்ட். ஆனா ரிஸ்கி டீம்னு வரும்போது அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான் ஒவ்வொரு டீம்ல 2 டீம் இஷான் கிஷான் கேப்டன், ஒரு 2 டீம் அபிஷேக் சர்மா கேப்டனா வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்ஷன் மெயின் பிக், பட்லர் மெயின் பிக். மீதி இந்த 2 பிளேயர் வந்து டிஃபால்ட்டா 50-50%ல கொண்டு போக வேண்டியதுதான். இதுதான் பேட்டிங் ஆர்டர். இது என்னுடைய சேனல் டாடா ஐபிஎல் 2025. இதில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. டெமோ டீம்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அதை பேஸ் பண்ணி ஒரு 2 to 3 பிளேயர்ஸை மாற்றி நீங்கள் டீம்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் போல் பிக் ஹை விக்கெட். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்க 8 to 9 விக்கெட்ஸ் எடுப்பாங்க. செகண்ட் போலிங் லெஸ் விக்கெட்டாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ டியூ ஃபேக்டர் இருக்கிறதுனால காம்பினேஷன்ஸாக இருக்கும். செகண்ட் பேட்டிங் ஈஸியாக வின் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.